குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதிக நபர்கள் எங்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன தெரியுமா? என்னோட ஃப்ரெண்டுங்க, ரொம்ப ப்ரையாரிட்டியான ஒரு ஃப்ரெண்டு. ரெகுலராக வந்து மார்னிங் மெசேஜ் அனுப்புவேன். ரெகுலராக நாங்கள் 2 பேருமே வந்து அப்டேட் பண்ணிப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா இப்போ வந்து அவங்க ப்ரையாரிட்டி கம்மியாயிடுச்சு. அவங்க எனக்கு மெசேஜே பண்ணுறது கிடையாது. 2-3 நாள் ஆனாலும் பண்ணுறது கிடையாது. நான் தான் பண்ணுறேன், என்ன பாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நான் கொடுக்குற ஒரே ஒரு ரிப்ளை என்ன தெரியுமா? சிம்பிள். அவங்க 2 நாள் மெசேஜ் பண்ணலையா, நாங்களும் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ரைட், நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 நாள் மெசேஜ் பண்ண மாட்டோம். பட் 3ஆவது நாள் அவங்க வந்து எதேர்ச்சியாக ஐயோ கோமா ஸ்டேஜ்லேருந்து எந்திரிச்ச மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு போடுவாங்க. போட்ட உடனே சூடு சொரணை எதுவுமே இருக்காது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எகைன் பதிலுக்கு ஒரு ரிப்ளை அனுப்புவோம். ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. அவ்வளோதான். உருகுதே மருகுதேன்னு உருகிட்டு திருப்பி அனுப்புவோம். ஸோ இதுதான் பஸ் பண்ண போறீங்க, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? லீவ் இட், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க பஸ், அவ்வளோதான். வந்தால் ஓகே, இல்லையா ஓகே.